ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு முஷா ப்ரோ. உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கா? இல்லை உங்ககிட்ட ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கா? இல்லை உங்ககிட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கா? உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி மணி மேக் பண்ண போகிறீங்க அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்க போது. ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by 𝗙𝘁𝗲𝗏 Private Limited. இவங்க ஒரு IT service and solution company. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும், இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் தான் 𝗙deelz.com அப்படின்றது. ஸோ FT அப்படின்னு போட்டு deelz.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கமெண்ட்டில் பிங் பண்ணுறேன், என் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரீமியமான சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ், சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் சொல்லப்போனால். ஸோ சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்களா இருந்தால் மினிமம் நீங்கள் 1 மந்த்துக்கு $24 கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே அதை விட சீப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இவங்களோட பேக்கேஜே $6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, இவங்க கொடுக்கட்டும், இதுலேருந்து நாங்கள் எப்படி மணி மேக் பண்ண போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னோடய மைண்ட் கேட்குது. ஸோ இப்போது எப்படி இதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இல்லை உங்கள்கிட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு டிக்டாக் ஐடி இருக்குன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் சீப்பாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு போஸ்டர் கூட க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக தான் இதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெப்சைட் இருக்குது. இதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் மேலே பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் மொபைலில் வந்தீங்கன்னா மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த அஃபிலியேட் அப்படின்ற பட்டனை பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிசியில் வரீங்களா இருந்தால் மேலேயே உங்களுக்கு அஃபிலியேட் அப்படின்ற லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு இப்படி இல்லாமல் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி ஷோ பண்ணுது. ஸோ FTdeelz.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, அஃபிலியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பின்னாடி ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிள். ஓகே, இங்கே அஃபிலியேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் வரும். ஒன்று உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ண சொல்லும், இல்லை நீங்கள் புதுசாக சைன் அப் பண்ண சொல்லும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் யூசர் நேம், இமெயில் இதை நீங்கள் கட்டாயம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்களா இருந்தால் வெப்சைட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் google.com அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கா, இல்லை உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட் யூஸிங் டிக்டாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதை எக்ரி பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே அட்மின் இந்த வெப்சைட்டோட ஓனர்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடணும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் அட்மின் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு
டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து இங்கே வந்து உங்களோட எஃபிலியேட் ஐடி, யூசர் நேம், அப்புறம் வந்து இமெயில் அண்ட் எத்தனை பேர் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் காட்டும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கு வர இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, அண்ட் தென் யார் எந்த பேமெண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ நான் இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணி அந்த ஏர்னிங்கை வந்து வித்ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். என்னடி சொல்ற? ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் என்னென்னலாம் இருக்குது இந்த டேஷ்போர்ட்லனா, எஃபிலியேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் எஃபிலியேட் டூல்ஸில் நீங்கள் கேம்பெயின் கூட க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணி அந்த கேம்பெயின்லேருந்து நீங்கள் ஏர்னிங் கொண்டு வரலாம். ஸோ அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் தேவைன்னா. அண்ட் எஃபிலியேட் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த எஃபிலியேட் லிங்க்ஸை வச்சு தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, இந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்குரிய யூனிக் ஐடி. ஸோ இந்த ஐடியோடு சேர்த்து இதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோவை பார்த்தோ இல்லை உங்களோட போஸ்டரை பார்த்தோ யாராச்சும் இந்த வெப்சைட்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து 5% வந்து இவங்க வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து ரெஃபரல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ரெஃபரல் அப்படின்றதுல உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எத்தனை பர்ச்சேசிங் நடந்திருக்குன்ற விஷயத்தையும் காட்டும். இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குன்றதையும் காட்டும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து விசிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் தென் பேமெண்ட் அப்படின்றத வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கிறது எவ்வளோ, என்ன பேமெண்ட் பே ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் காட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெய்டு அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் அண்ட் கமிஷன்ஸ் அப்படின்ற விஷயம் என்னென்னா, இந்த வெப்சைட் வந்து 5% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எந்த அமௌண்ட்டில் இருந்துன்னா அந்த ப்ராடக்டோட அமௌண்ட்லேருந்து 5%. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து $4. ஸோ $4 5% வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 20 cents வந்து கிடைக்கும். ஸோ 20 cents அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு நிறைய ப்ராடக்ட் இதுலேருந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒன்று வாங்குறாரு, அப்புறம் திரும்ப அவருக்கு தேவைப்படுது வாங்குறாரு, அந்த லிங்க் யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஓட்டோவாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸை தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸை பார்க்குறோம். $9 ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 cents வந்து கிடைக்கிது. ஸோ 45 centsனு சொல்கிறது மினிமம் ஒரு 200 கிட்ட 250 சம்திங் போகுது ஒரு டாலர். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 100 rupees கிட்ட ஸ்ரீலங்காவில் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் இந்த விஷயம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டோடது போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டோடது பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதோடது வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ 20 ringgit வருதுன்னா உங்களுக்கு மினிமம் $1 $2 கிட்ட உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் இந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியுமானா இல்லை. நீங்கள் இந்த லிங்க்கை ரெஃபரல் டூல்ஸில் போய்ட்டு வெப்சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கீங்களாண்டா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஓவரால் வெப்சைட்டு தான் வராங்க. ஸோ 10 ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு 10 ப்ராடக்ட்டும் தனித்தனியாக 5% உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதுதான் இந்த விஷயமே. இப்போ வந்து பே அவுட் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரோ இது எப்படி பே அவுட் எடுக்கிறது, பேங்க்குக்கே எடுக்க முடியுமா அப்படின்றத கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியும். இதில் வந்து பே அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் பே அவுட் ரிக்வஸ்ட் வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் போனீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் இதெல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே வந்து இவங்க பேங்க்குக்கு தான் உங்களோட பேமெண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் என்ன பேங்க், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நேம் அண்ட் வந்து பிரான்ச், என்ன ஊரில் உள்ள பிரான்ச் அப்படின்றதையும் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் மெத்தட். ஸோ மினிமம் 3 business days 4 business daysக்குள்ளே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது அக்கௌண்ட்டுக்கு. அதே மாதிரி இவங்களோட மினிமம் வித்ட்ரோவல் வந்து $10 மேலே இருந்தால் உங்களுக்கு வித்ட்ரோவல் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுத்துடலாம். இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ண போகிறீங்க, எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு இன்றைக்கி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்றைக்கே வந்து ஏர்னிங் வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்களா இருந்தால் எனக்கு இன்றைக்கி தான் இதுலேருந்து ஏர்னிங்கே வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ வந்து இதில் வித்ட்ரோவலும் கிடச்சதுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா
$10 வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் உங்களோட பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 business daysக்குள்ளே பேமெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் $10 வந்ததுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுங்க, வந்துடும். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து $10 வந்தால் தான் வித்ட்ரா அப்படின்னு. ஆனால் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணோடனே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதுதான் மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சில பேர் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இன்னும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம்.